எப்ப நீங்க என்ன அடிச்சீங்க? நீங்க இங்கதான் வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? உங்க அம்மா போனது போனதாவே இருக்கட்டும், திரும்ப வீட்டுக்கு கூப்பிடாதீங்கன்னு சொன்னல. இங்க வந்து நின்னுகிட்டு என்ன அடிச்ச உதச்சன்னு பொய்யா கதை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல லாவண்யா, நான் வந்து அம்மா. வாய முடுங்க. இவங்க தான் வேணான்னு தலை முழுகிட்டோம்ல, திரும்ப எதுக்காக இவங்களை கூப்பிட்டு இருக்கீங்க? இவங்களுக்கு இவங்க மகதா முக்கியம்னா அந்த ஓடி போனவளோடய இருந்துட்டு போகட்டும். இனி ஒரு நிமிஷம் கூட நாம இங்க இருக்க கூடாது. அது நமக்கு தான் அசிங்கம். வாங்க போலாம். ஐயோ லாவண்யா, கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா கிட்ட பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். இனிமே எதுக்குங்க இவங்க? எவனையோ இழுத்துட்டு போனவளோட இந்த வீட்டுக்கு வந்துட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க இவங்களை கூட்டிட்டு வந்து கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்க நம்ம குடும்பத்துல உட்கார வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அது நடக்கவே நடக்காதுங்க. இன்னும் என்னங்க? ஐயோ, நான் சொல்றது கேளு லாவண்யா, கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடு, நான் பேசி. மூஞ்ச பாரு கெஞ்சிட்டு இருக்கான். என்ன வார்த்தைக்கு வார்த்தை ஓடி போனவன வந்து ரோட்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை என்ன பத்தி தப்பா பேசுனீங்க, மரியாதை கெட்டுரும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. லிமிட்டை மீறி வார்த்தை விட்டா திரும்ப நான் பேசுவேன். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு தான் அசிங்கம். பரவாயில்லையா?